ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நாலேஜபிள் வீடியோவும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஜென்ரலாக இங்கே சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள், ஹியூமனோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பட்ஜெட் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த பட்ஜெட் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும், அல்லது எதிராக நியூஸ் வந்துச்சுன்னா கீழே போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் என்ன ஆகும்னா, அன்றைக்கி முந்தைய நாட்களில் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனை நிறைய பேர் வாங்கி வைப்பாங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் ரைட் பண்ணுவாங்க, ஆப்ஷன் பையர் வாங்கி, ஆப்ஷன் செல்லர் ரைட் பண்ணுவாங்க, ஆப்ஷன் பையர் வாங்கி வைப்பாங்க. அப்போது இல்லாத ஒரு ரேட் 10 ரூபா இருக்குது அப்படின்னா அதனுடைய விலை 100 ரூபா கூட மூவ் ஆகிடும். ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்புனா ஒரு டக்குன்னு ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னா டபுள் ட்ரிபிள் பொசிஷன் விற்றுட்டு வந்துடலாம். 100 ரூபா கொடுத்து வாங்கினாக்கா ஒரு 120, 150, 200 டபுள் ஆகிடும், ட்ரிபிள் ஆகிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு தன்னேற்றம், அதான் சொல்கிறேன், ஒரு அந்த தற்போதைக்கு ஒரு ரேட் ஏறி நிற்கும். ஏன்னா எக்ஸ்பைரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 days 4 days தான் இருக்குது. எக்ஸ்பைரி கிட்ட நெருங்க பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரீமியம் ரொம்பவும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை புதுசாக மார்க்கெட்டுக்கு வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த விஷயத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை. இன்றைக்கி நிறைய கால்ஸ், சார் கால் ஆப்ஷன் வாங்கிட்டேன் ஏற மாட்டேங்குது, புட் ஆப்ஷன் வாங்கிட்டேன் ஏற மாட்டேங்குது, வேலை கொஞ்சம் கீழே வந்தால் புட் ஆப்ஷன் ஏறணும்ல சார், கொஞ்சம் மேலே போனால் கால் ஆப்ஷன் ஏறணும் சார், ஆனால் ஏற மாட்டேங்குது, அப்படியே நிற்குது, என்ன சார் பண்ணுறது, ஆனால் கொஞ்சம் கீழே வந்தால் கூட அப்படியே இறங்கிட்டே இருக்குது, என்ன சார் பண்ணுறது அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது காமனாக நடக்கிற ஒரு விஷயம், புதுசாக ஒன்றும் நடக்கலது. நீங்கள் பட்ஜெட்னு இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துங்க, ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வருது, பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேஸ் என்ன விஷயம் நடக்குது அப்படி, இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரீமியம் ஜென்ரலாக ஏறி நிற்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி டைமில் விலை ப்ரீமியம் அதிகமாக தருதா, இல்லையா உங்களுக்கு எதாவது குழப்பமாக இருக்குதா அப்படின்ற டைமில் அந்த மாதிரி வாங்கி வைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 2 ப்ரீமியமும் டவுனில் தான் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்த பக்கம் கால் ஆப்ஷனு, இந்த பக்கம் புட் ஆப்ஷன், அதுவும் அட் த மணி தான். 21,700 PE, 21,700 CE. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட் த மணி. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டுனா 21,700 தான் க்ளோஸும் ஆகிருக்கு. அப்போது மார்க்கெட்டு கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்குது. மார்க்கெட்டு ப்ரீமியம் கிட்டத்தட்ட 0 ஆகிருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகும், நம்ம மார்க்கெட்டு மூமெண்டம் ஏறுதா இல்லையான்னு பார்த்து நம்ம இமீடியட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்னென்னு அந்த ஸ்டாப்பில் லோ கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அப்போ டெய்லி அந்த ஒரு ட்ரேட் அல்லது 2 ட்ரேட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸஸ் பெருசாக ஒன்றும் வராது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ரிவெஞ்ச் பண்ணிங்க, இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றப்ப ரிவெஞ்ச் எடுக்க சொல்ல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஓவர் ட்ரேடிங்கில் போய்ட்டு மிகப்பெரிய பிக் லாஸஸ் இருக்கான வாய்ப்புகளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த ப்ரீமியம் குறைய என்ன பண்ணிருக்காங்க, நிறைய ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிடும், இப்போ நியூஸ் வரும், இல்லை இப்போ கண்டிப்பாக இன்றைக்கி பட்ஜெட் நியூஸ் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பிலே குவான்டிட்டியை அதிகப்படுத்தி இந்த மாதிரி ப்ரீமியம் வாங்குறாங்க. தயவு செஞ்சு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ப்ரீமியம் ஏறலையா வெளியே வந்துடுங்க. அங்கேருந்து நம்ம இன்னும் வெயிட் பண்ண வேண்டிய அர்த்தமே கிடையாது. ஒரு லோ கட் ஆகிட்டுனா அங்கே நின்று திரும்ப மேலே போகும் அப்படின்றது அவ்வளோ சரியான ஒரு டிசிஷனாக இருக்காது. ஏன் மேலே போகல, எதுக்கு மேலே போகல அப்படி அனாலிசிஸ் பண்ண முடிஞ்சால் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஏன் மேலே போகுது, ஏன் கீழே போகுது தெரியல, தோராயமாக வெயிட் பண்ணுறேன், போகும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ட்ரேட் பண்ணுவாங்க. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனை தவிர்த்துருங்க. ஜஸ்ட் இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஏன் 0 ஆகுது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன குட்டி எக்ஸ்ப்ளனேஷன் தான், ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.